பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2025 ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கான வருட பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போறாருங்க. சரிங்களா? ராசி அதிபதி வந்து பாக்கியத்தை நோக்கி போறதுனால நல்ல விஷயங்களை நோக்கி போறீங்க இந்த வருஷத்துல. சரிங்களா? ரொம்ப நாளாக வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை, உங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நல்ல ஒரு காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயோ சேர்க்கணுன்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டுருப்பீங்க. குடும்பத்தில் வந்து வருமானம் பெருகணும், அதுக்கு வந்து ஒரு தொழில் ஒன்று பண்ணலாமா. மிதுன ராசிக்காரங்களே வந்து எப்போயும் எப்படின்னா ஒரு 2 பிஸ்னஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? வீட்லேயே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் போய் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க. இது மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? இந்த 2 பிஸ்னஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும். எதனால் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார். அவரு கூட புதன் பகவான் சேரப்போகின்றார். இது மிக மிக சிறப்பு, மிக மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு வருவார். அப்புறம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு போக போறாரு. இது மிக மிக சிறப்பு. மிதுன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாக போகின்றார். எப்போ? உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க குரு பகவான் ஏப்ரல் மாத இறுதியில், அதாவது மே மாதம் ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், மே மாதம் ஆரம்பத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பெயர்ச்சியாக போகின்றார். அதாவது 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திற்கும் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பெயர்ச்சியாக போறாருங்க. அப்போ புதிய தொழில் தொடங்கலாம், அந்த ஐடியாக்கள் எல்லாமே வரும். தாராளமாக தொழில் தொடங்கலாம், கூட்டு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஓகேங்களா? ஆனால் முக்கியமான சில விஷயங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நண்பர்கள் கிட்ட வந்து உங்களுடைய ரகசியங்கள், உங்களுடைய முக்கியமான விஷயங்கள் வந்து தயவு செய்து பகிர்ந்து கொள்ளாதீர்கள் மிதுன ராசிக்காரங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். நண்பர்களுக்கு வந்து யாருக்குமே நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. நண்பர்களுக்கு வந்து மிகப்பெரிய தொகை வந்து ஒரு கடனை வந்து தயவு செய்து கொடுக்காதீங்க இந்த வருஷத்தில். அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களுடைய நண்பருக்கும் பெரிய லெவலில் மன வருத்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஓகேங்களா? உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ராகு பகவான் வந்து ஏப்ரல் மாத இறுதியில் ராகு கேது பயிற்சி நடக்க போகுதுங்க. அப்போது தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல வர போறாரு. அந்த பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சனி ராகு சேர்க்கை. சரிங்களா? எங்க? பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல. அப்போ நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும்ன்றது நம்ம எல்லா பிளான் எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கின்றது. அந்த சிக்கல்களை யார் தீர்த்து வைப்பார்? உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். எப்போ? குரு பெயர்ச்சிக்கு அப்புறம். ஓகேங்களா? அதாவது மே மாதத்திற்கு பிறகு. அப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையுமே குரு பகவான் உங்களுக்காக தீர்த்து வைப்பார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய குருமார்கள் சொல்றாங்க இல்லைங்களா, உங்களுடைய வாத்தியார்கள், சரிங்களா, கல்வி கற்றுக் கொடுத்தவங்க, அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த உதவிகள் எல்லாமே பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே மிதுன ராசிக்கு இந்த வருடத்தில் அற்புதமாக நடக்கும். சரிங்களா? குரு பகவான், அதாவது குருவை போற்றுங்கள். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைக்கு வந்து குரு பகவான் கோவிலுக்கு போங்க, கொண்ட கடலை மாலை போடுங்க, மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க. இதே மாதிரி பண்ணீங்கன்னா மிதுன ராசிக்கு மிக மிக சிறப்பு. நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கூட்டு தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். ஓகேங்களா? நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயம் தான் நடக்கும். இருந்தாலுமே நான் நண்பர்களுக்கு என்னென்ன செய்யக்கூடாதுன்னு ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த விஷயத்தை மட்டும் தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க, நோட் த பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இதை விட பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் பண்ண போறாரு. எப்போ? ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. சனி ராகு இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பதிய போகுதுங்க. சரிங்களா? 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துல பதிய போகுது. ஓகேங்களா? அதனால ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய முயற்சிகளில் சிறிய பின்னடைவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய முயற்சிகளின் மூலமா ஓகே ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டோம்ப்பா, இந்த எக்ஸாம் எல்லாமே எழுதிட்டோம், இந்த இன்டர்வியூக்கு வந்து போயிட்டு வந்துட்டோம், அதை பற்றி வந்து அந்த அப்டேட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக இருக்காதீங்க. இல்லைன்னா பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு விஷயம் ஒன்று பேச போகிறீங்களா, அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் வந்து பேசிட்டோம்ப்பா போதும்பா அப்படின்னு விட்டுறாதீங்க. அதை பற்றி வந்து திரும்ப திரும்ப முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருங்க. அந்த முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எதனால்னா 3ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கேது பகவான் பெயர்ச்சியாக போகின்றார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பெயர்ச்சியாகி 3ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார்.
அப்போ முயற்சிகளில் தடைகள் இருக்கின்றது. உங்களுடைய இளைய சகோதரன்கிட்ட வந்து நீங்கள் பேசும்போது ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க. அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக விட்டு கொடுங்க. சரிங்க, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. அது மாதிரி விட்டு கொடுங்க, தாராளமாக விட்டு கொடுங்க. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மிதுன ராசிக்கு. இதுக்கப்புறம் முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னா, குரு பகவானுடைய 7ஆம் பார்வை 7ஆம் இடத்துல பதியுது. அவருடைய 9ஆம் பார்வை குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுதுங்க. இப்போ இந்த வருட ஆரம்பத்தில் குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல பதிகிறதுனால நோய் நொடிகள் தீரும், பலவிதமான தொல்லைகள் பிரச்சனைகள்லாம் எல்லாமே தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது. ஓகேங்களா. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பதியுது. சரிங்களா. அதே 4ஆம் இடத்துல வந்து கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ கேது பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். எப்போ அப்படின்னா தை மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு. அப்போதான் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு விஷயத்தில் வந்து பிரச்சனை வராது உங்களுக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் பிரச்சனை இருக்காது. நல்ல நல்ல பயணங்கள், ஒரு ஒரு ஆன்மீக பயணம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் தொந்தரவுகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இப்போ. ஓகேங்களா. தை மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதனால் என்ன நடக்கும்? ஆன்மீக பயணங்கள் ரொம்ப அற்புதமாக போயிட்டு வரீங்க. ஒரு பயணம்னு கிளம்புனாலே அந்த பயணத்தை வந்து அனுபவிப்பீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுவரைக்கும் மிதுன ராசிக்கான 2025ஆம் வருடத்திற்கான ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். பொதுவா மிதுனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. ஸோ பொதுவாகவே மிதுன ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க, நல்ல கிரியேட்டிவிட்டி அப்படின்றது இருக்கும். ஒரு விஷயத்த ஒரு ஆங்கிளில் திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த 10 ஆங்கிளில் 10 டைமென்ஷனில் 10 விதமாக திங்க் பண்ணுவாங்க. இதுதான் மிதுனம் வந்து பாருங்க, ஒரு சின்ன குழந்தையா இருந்தால் கூட அது மிதுனமாக இருக்குது அப்படின்னா அதுக்கிட்ட பேசி நம்ம சமாளிக்க முடியாது. பேசியே வந்து ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய அன்பர்கள், பேசியே சாதிச்சிருவான் பையவன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது மிதுனத்துக்கு பர்ஃபெக்டாக பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னாங்க. சனி பகவான் 10ஆம் பாவத்தில் வரார். அதாவது உங்களுக்கு கும்பத்துலேருந்து மீனம் பயிற்சி ஆகியிருக்க சனி 10ஆம் பாவத்தில் வரார். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக கர்ம சனி காலகட்டத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தொழிலில் மேன்மை, முன்னேற்றம், தொழிலில் ஒரு அபரிவிதமான விருத்தி, நல்ல டெவலப்மெண்ட்டு, தொழில் பயங்கரமாக செய்யணுன்ற எண்ணம் மேலோங்கி நிற்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் 10ஆம் பாவத்தில் வர்றது ஒரு விதமாக இதை ஒரு ராஜயோகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ மிதுனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா மீண்டும் உயிர்த்தெழும் மிதுனம், விடாப்புடியா ஒரே விஷயமா இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டினா மாதிரி ஒரே விஷயத்தை யோசிச்சு சிந்திச்சு அது தொழில் ரீதியான விஷயமா இருக்கும். தொழிலில் கண்டிப்பாக நல்ல ஒரு பீக் அப்படின்றது போக தான் செய்வீங்க. இதுக்கு ஒரு புராண எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா அம்பையை பற்றி தெரியும். அம்பா வந்து பார்த்தீங்கன்னா பீஷ்மரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவா. ஆனால் பீஷ்மர் வந்து, அதாவது அவள் ஆசைப்பட மாட்டா, அவள் ஒருத்தனை லவ் பண்ணுவா. அவரை தோக்கடிச்சு அவரையும் அவர் சிஸ்டர்ஸ் 2 பேரையும் இவர் வந்து பீஷ்மர் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவார் அஸ்தினாபுரத்துக்கு. கூட்டிகிட்டு வரும்போது மீதி 2 பேரை அவங்க தம்பி கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. இவ என்ன பண்ணுவா, நான் வந்து ஒரு ஆண் மகனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ பீஷ்மர் நீ தானே வந்து தோக்கடிச்சே என் காதலனை, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னும் போது, இல்லை நான் வந்து வாழ்நாள் முழுதும் பிரம்மச்சரியம் அப்படின்ற விரதத்தை மேற்கொண்டுள்ள எங்கள் அப்பனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவள் சொல்லும்போது அவள் கோச்சிட்டு அவங்க காதலன் கிட்ட திரும்பி போவா. அவங்க காதலன் வந்து அவளை ஏற்றுக்க மாட்டார். ஏற்றுக்காத போயிடவுடனே இவன் நேராக போயிட்டு பீஷ்மரோட குரு கிட்ட கேட்பா, அவர் செஞ்சது நியாயமா தர்மமா, எனக்கு நீதி வேணும் அப்படின் போது அவரு, நீ என்கிட்ட வராத, என்னோட சிஷ்யர் இருக்காரு, சிஷ்யன் கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் கிட்ட அனுப்பும்போது எனக்கு பிரச்சனையே பீஷ்மன் தான், அவன்கிட்ட நீங்கள் போரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போரிட சொல்லி நடுவில் ஈசன் வருவார், அந்த போரை தடுத்து நிறுத்துவார். பீஷ்மரோட சாவுக்கு நான் தான் காரணமாக இருக்கணும் அப்படின்னு அம்பை கேட்பா. அம்பை கேட்கும்போது, சரி உனக்கு ஒரு க்ஷணம் ஆனா மாறுற ஒரு விஷயம் தர, நீ தான் காரணமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து வரன் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அவன் இன்னொரு வரம் வாங்குவா, ஒரு க்ஷணம் ஆனா மாறுறது. அப்போ மகாபாரத போரில், குருஷேத்திர போரில் ஒரு க்ஷணம் ஆனா மாறி அம்பு வந்து பார்த்தீங்கன்னா அம்பை தான் எழுதுவா, சிகண்டியா மாறுவா. அந்த அம்பு எய்தின பின்னாடி தான் அர்ஜுனன் வீழ்த்துவான். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி தான் எப்படி அம்பா
சிகண்டியா மாறி அம்பு எய்தினாலோ அதே மாதிரி விடாப்புடியா மிதுன ராசி அன்பர்கள் கர்ம சனி இருக்கிறதுனால உங்க தொழில்ல ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலம். எப்படி அம்பா விடாப்புடியா முயற்சி பண்ணாலோ அதே மாதிரி விடாப்புடியா முயற்சி பண்ணி சாதிக்கக்கூடிய காலகட்டம். மறந்துடாதீங்க. தொழில்ல மேன்மை அடையக்கூடிய காலகட்டம். மிஸ் பண்ணிடாதீங்க. சனி பகவான் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஏற்படுத்தி கொடுப்பார். நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கினா பண்ணிக்கோ, பண்ணிக்காட்டி போ, அதை பத்தி அவர் கவலைப்பட மாட்டார். ஆனா நம்மளுக்கான நேரமும் காலமும் தெரிஞ்சு இப்ப நாங்கெல்லாம் எதுக்கு உங்களுக்கு இதை சொல்றோம், நாங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி மேன்மை அடைஞ்சிங்க அப்படின்னா அதுல எங்களுக்கு எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதாவது அது ஒரு புண்ணியம் எங்களுக்கு. அதனால நாங்க சொல்றோம். நாங்க நல்ல இல்லை அப்படின்னும் போது நீங்க அதை புரிஞ்சுட்டு கொஞ்சம் சாதுரியமா நடந்து கெட்டதுல இருந்து எஸ்கேப் ஆனாலும் அது எங்களோட நற்பலன்கள்ல தானே சேருது. அதுக்காக தான் சொல்றோம். ஸோ நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பானோட கதையை வச்சு நான் சொன்னேன். புரியுதுங்களா? ஓகே. இப்ப கர்மசனி என்னென்ன பண்ணுவாரு? கர்மசனி தொழில மேன்மையை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. நீ உழைச்சா மட்டும் போதும். உழைக்கணும். உழைச்சா மட்டும்தான் சனிக்கு பிடிக்கும். அவர் அதுக்கான பலனை கொடுப்பார். சரிங்களா? ஓகே. சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 8 and 9, அதாவது துஷ்டானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்போ கர்ம சனியா நிற்கிறான். அவனோட பார்வை அப்படின்றது பாருங்க 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துக்கு போகுது. அப்போ உங்களோட கம்ஃபர்ட்டை விட்டு நீங்க உழைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தாயாரோட உடல்நிலையில ஆரோக்கியம் அப்படின்றது இருக்கும். தாயார் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ரொம்ப நாளா அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க. அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்க சனியினோட பார்வை 7ஆம் பாவத்தில் விழுது. 7ஆம் பாவத்தில் வரதுனால 2 விஷயம் நடக்கும். ஒன்று, ஹஸ்பண்ட் மனைவி அந்யோன்யம் அப்படின்றது அதிகரிக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது குறையும். இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது ஒன்று வச்சுக்கணும். ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஹஸ்பண்ட் எதாவது செஞ்சீங்க மாட்டிக்கினீங்க. புரியுதுங்களா? ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒய்ஃப் எதாவது செஞ்சீங்க மாட்டிக்கினீங்க. எதுவாக இருந்தாலும் இது செய்கிற அதை செய்கிற, இது பண்ணலான் இருக்க அது பண்ணலான் இருக்கேன் சொல்லிட்டு செய்யுங்க. டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா பெரிய பாதிப்பு அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? அதுக்கடுத்து சனி பகவான் 12ஆம் பாவத்தை பார்க்குறார். 12ஆம் பாவத்தில் பார்க்கறதுனால நம்மளுக்கு ஒரு விரயம் அப்படின்றது இருக்கும். ஒரு செலவு அப்படின்றத சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் அந்த செலவு பார்த்தீங்கன்னா சுப செலவாக இருக்கும். சுப செலவுனா என்னங்க அப்படின்னா, இப்போ பாருங்க, என் பையன் ஃபாரின் போய் படிக்கணும்னு இருக்கு. நான் காசு செலவு பண்ணி பிள்ளைய ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கிறேன். அதனால எனக்கு சந்தோஷம், கௌரவம், மரியாதை. இன்னொன்று எனக்கு செலவு அப்படின்றது இருக்கு. என் பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க பொண்ணுக்கு நீங்க நிறைய நகை நட்டு வாங்கலாம், கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி இது சுப செலவு. வீடு கட்டணும். நிறைய பேருக்கு பாருங்க வீடு வாங்குற பாக்கியம், வீடு கட்டுற பாக்கியம், ஒரு ஃபிளாட்ஸ் வாங்குற பாக்கியம் இதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் செலவு. ஆனால் சுபமான செலவு. அதை நினச்சி நம்ம சந்தோஷம், பூரிப்பு, மரியாதை எல்லாம் ஏறுது. அந்த மாதிரி செலவுகளை தான் பார்த்தீங்கன்னா சுப செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, குரு பகவான் ஜென்மகுரு. இது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜென்மகுரு அப்படின்னும் போது ஜென்மகுரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. பார்வைகள் ஓகேவா இருக்கும். ஆனால் பொதுவாக குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கும்போது இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி பாருங்க, கூடா நட்பு கேடு விளைவிக்கும். தேவையில்லாத ஒரு சவகாசம் அப்படின்றது வேண்டாம். இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ராகு பகவான் 9ஆம் பாவம், கேது 3ஆம் பாவம். ராகு பாக்கியஸ்தானத்தில் ராகு நிறைய பாக்கியங்களை கொடுப்பார், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுப்பார். நீங்கள் செய்கிற வேலையில் அதுக்கான அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். தடுக்கிற நிலையில் ராகு இல்லை. ராகுவும் ஹெல்ப் பண்ணுற பொசிஷனில் தான் இருக்கார். குரு மட்டும்தான் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குது. கேத்து 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் கேத்து அப்படின்றது நல்ல விஷயம்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளைய சகோதர ஸ்தானத்தில் கேத்து அப்படின் போது உங்களோட உடன் பிறந்த தங்க, தம்பி இவங்களெல்லாம் கொஞ்சம் முழுசும் நம்பி, முழுசும் எக்கனாமிக்கலி அவங்கள நம்பி அவங்கக்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு அப்படின்றது, பொறுப்பு கொடுத்தாலும் காசு, பணம் அதெல்லாம் கொஞ்சம் கண்காணிச்சுக்கோங்க. அவ்வளோதான். மற்றபடி அவங்க திடீர்னு வியர்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் யோசிக்க வேண்டாம். ஆன் தி ஹோல் நான் சொன்ன மாதிரி இது கர்ம சனி. உங்களோட தொழிலில் மேன்மை அடைகிற வழியை பாருங்க, விடாமுயற்சியாக மேன்மை பண்ணுங்க, சூப்பரான ரிசல்ட் அப்படின்றது வரும். ஆக மிதுனம் மேன்மையை நோக்கி அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன், மீண்டும் உயிர்த்தெழ போகும் மிதுனம் அப்படின்னு சொன்னேன். சரி, என்ன இருந்தாலும் நம்ம ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்ல தானே செய்வோம். அந்த விதத்தில் மிதுனம் உங்களுக்கு என்ன பரிகாரம் ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும் அப்படின்னா, உடல் ஊனமுற்றவர்களுக்கு நம்ம ஏதாவது உதவி அப்படின்றது செய்யுது. இந்த உதவியில் பாருங்க, எந்த உதவி செஞ்சாலும் யாருக்கும் போதும் அப்படின்ற எண்ணமே வராது இல்லைங்களா? அப்போ என்ன உதவி ரொம்ப போதும், திருப்தி
திருப்தியாக இருக்கும் அப்படின்னா உடல் ஊனமுற்றிருக்காங்க அப்படின்னா இந்த ரோட்டில் உடல் ஊனமுற்றவங்க, ஆசிரமம், அந்த மாதிரி இடங்களுக்கு அன்னதானம் அப்படின்றது நம்ம வந்து பாருங்க, ஒரே முட்டை ஆசிரமுக்கே 1000 பேருக்கு 500 பேருக்கு அன்னதானம் போடணும் அப்படின்னு இல்லைங்க. நம்மளோட வசதி என்ன, நம்மளால எவ்வளோ முடியும் அந்த மாதிரி 1, 3, 5, 7 இந்த மாதிரி உடல் ஊனமுற்றவர்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சனியை பிரீத்தி பண்ணும். ஏன்னா சனியை வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்தன், முடவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உடல் ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அவர் ரொம்ப பிரீத்தியாவார். சரிங்களா? அப்போ இந்த சனி பகவானுக்கு இந்த பரிகாரம் அப்படின்றது ரொம்ப எக்ஸலண்ட்டான பரிகாரமாக இருக்கும். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், பொதுவாக நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வேறு ட்ரெஸ் இன்னொன்று வாங்கி கொடுத்துருந்தா ஆயிருந்திருக்குமே, இதை விட நல்ல கலர் இருந்தால் ஆயிருந்திருக்குமே. சரி, செருப்பு வாங்கி கொடுத்தா இதை விட நல்ல செப்பல் இருந்தால் ஆயிருந்திருக்குமே. இப்படி பல விதமாக யோசிப்போம். ஆனால் சாப்பாடு வயிறு ரொம்பிடுச்சு அப்படின்னா இன்னும் வேணுன்ற எண்ணமே வராது. புரியுதுங்களா? அதுதான் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து ஏஜ் அட்டன் பண்ணாலும் எங்கள் பாட்டி வந்து சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னா சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னா வாரத்து 2 நாள் போய் அக்காக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் கேட்கணும், அக்காக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் கேட்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் சொல்லுவோம், ஏன் பாட்டி உனக்கு ஒரு வேலையே இல்லையா, என்னத்துக்கு எவ்வளோ செலவாகுது, என்னத்துக்கு இப்படி அப்படிம்ப. ஆனால் அவங்களாம் வந்து பாருங்கள், விவசாயம் நிறைய பேர் வேலை செய்வாங்க. அதில் ஏதாவது ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னா கூட வேலை கம்மியை செய்டி, இது சாப்பிட்றி அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இயற்கையாகவே வந்து பாருங்கள், பழைய காலத்து ஆளுங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு அப்படின்னு இருக்க தான் செஞ்சிச்சு. நம்மளுக்குலாம் அது இல்லை. அப்போ எங்கள் பாட்டி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கண்ணு வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் கண்ணு, எல்லாமே இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்பாங்க கண்ணு. ஆனால் சாதம் மட்டும் சாப்பிட்றது மட்டும் வயிறு ரொம்பிச்சுன்னா அம்மா சாமி தயவு செஞ்சு வேணவே வேணாம் போதுண்ட அம்மா அப்படின்னு ஆத்மார்த்தமாக மனசு வாழ்த்தும் கண்ணு, வயிறு வாழ்த்தும். அதனால் இதெல்லாம் நீங்களும் செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு ஸ்டில் எனக்கு வந்து நினைக்கிறேன். எனக்கு நான் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கூட எங்கள் பாட்டியெல்லாம் வந்து சொல்லுவாங்க, போய் கேட்டுட்டு வா. எங்கள் அக்காலாம் போக மாட்டாங்க, பாட்டி உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் வந்து சலிச்சுப்பேன், ஏன் பாட்டி இப்படி கேட்டுகிட்டே இருக்கேன், சலிச்சாலும் எங்கள் பாட்டி சொல்கிறாங்க அப்படின்னு நான் போய் கேட்டுட்டு வருவேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி செஞ்ச புண்ணியத்தில் எனக்கும் பங்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம வந்து பாருங்கள், 4 பேருக்கு அதுவும் இல்லாதப்பட்டவர்களுக்கு முடவர்களுக்கு நம்ம அன்னதானம் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்பவே விசேஷங்க, சனியை பிரீத்தி பண்ணுறதுக்கு. ஸோ மிதுனம், நீங்கள் உங்களுக்கு சனி பகவான் என்ன பண்ண போகிறாரு, குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு, ராகு கேது என்ன பண்ண போகிறாரு, இதுக்கு பரிகாரம் என்ன அத்தனையும் சொல்லியிருக்கேன். தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள், எல்லா பாக்கியங்களும் கிடைக்க வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு பெருமை இந்த மிதுனத்திற்கு உண்டு. எதையுமே சாதிக்கக்கூடியவங்க மிதுன ராசி. எந்த வகையில் சாதிக்கணுங்கிற ஒரு கணக்கு வேணும்ல. அப்போ அழிவு பாதையில் செல்பவனை அறிவு பாதையில் அழித்து வருபவர் மிதுன ராசி. அழிவுக்கு செல்பவன் அறிவுக்கு அழைத்து வருபவர் மிதுன ராசி. ஒதுங்கி இருப்பவனை செதுக்கி வைப்பவர், உற்சாகத்தோடு செதுக்கி வைப்பவர் மிதுன ராசி. வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவனை அறிவு கோட்டிற்கு மேலே உயர்த்துபவர் மிதுன ராசி. பட்டம் விடுபவர்களையும் பட்டம் பெற வைப்பவர் மிதுன ராசி. அகரம் கற்பித்து சிகரத்தில் அமர வைப்பவர் மிதுன ராசி. பார்த்தீங்களா எப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஏன் இதெல்லாம் உங்களுக்கு அவங்கள அப்படி குழந்தைகளை பூஸ்டப் பண்ணத்தான் படிக்குங்க. அப்போ அந்த அளவுக்கு மிதுனத்துக்கு அறிவுக்குரிய இடம்னா அவங்க எதை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க. அப்போ எந்தெந்த வகையில் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க பாருங்க மிதுன ராசி நேயர்களுக்கு. இந்த ஆண்டு பிற்பகுதியில் மிக மகத்தான ஒரு செல்வத்தையும் வளமையும் வாழ்க்கையும் கொடுக்கும். எந்தெந்த வகையில்? ஏற்கனவே உங்கள் வீட்டுக்கு குரு வர்றார், முதல் பாயிண்ட். அடுத்து உங்கள் ராசியிலேருந்து 10வது ராசிக்கு மார்ச்சிலே பயிற்சி ஆகிறாரு சனீஸ்வரர். புதனும் சனியும் தன்னை விட்டு பிரியாது, புதனும் சனியும் தன்னை விட்டு போகாது என்பது பழமொழி. அப்போ அந்த வகையில் புதனும் சனியும் எப்போது ட்வின்ஸ் தான். பாருங்க, மிதுன லக்கணம், கன்னி லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 4 லக்கணத்துக்கு இருக்கிறவங்க பாருங்க எப்போதும் எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியாது. எப்போ ஜெயிப்பாங்க? புதன் திசையில் சனி புத்தியில் ஜெயிப்பாங்க, இல்லைன்னா சனி திசையில் புதன் புத்தியில் ஜெயிப்பாங்க. நிச்சயமாக அவங்க இந்த லக்னமாக இருந்தால்.
இல்லை சாரத்தன்மையாக இருக்கணும். புதன் நட்சத்திரத்தில் இருக்கணும், சனி நட்சத்திரமாக இருக்கணும், சனி நட்சத்திரம் புதனில் இருக்கணும், ஏதாவது மாறுதல் இருக்கணும், சாரம் அந்த மாதிரியாக இருக்கணும். இப்போ அனுச நட்சத்திரம் சனி நட்சத்திரம், அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ அனுசங்கிறது சனி நட்சத்திரம். அப்போ அனுச நட்சத்திரம் எங்கே இருக்கணும், அப்போ சனீஸ்வரர் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னு பார்க்கும்போது எங்கே இருக்கணும், அப்போ அவர் வந்து கடகத்தில் இருக்கணும். அப்போ கடகத்தில் இருந்தால் என்ன ஆகும், கண்டிப்பாக கடக ராசியிலேருந்து ஆயிலத்தில் இருப்பார். அப்போ புதன் சாரத்தில் இருப்பார். அப்போ சனியும் புதனும் எப்படி தன்னை விட்டு போகாது, ரைட்டுங்களா? அப்போ இப்போ நீங்கள் வந்து மகர லக்கணம், மகர லக்கணத்துக்கு 7க்குரியவர் ஆயிலத்தில் இருக்கார், ஆயிலத்தில் இருக்கார், புதன் ஆயிலத்தில் இருக்கார். அப்போ ஆயிலத்தில் இருக்கார், அப்போ 7க்குரியவர் இருந்தால் எங்கே இருக்கார், புதனுடைய நட்சத்திரத்தில். அதே இது பூச நட்சத்திரமாக இருந்தாலும் பெஸ்ட்டு தான், அனுசம் இருந்தாலும் பெஸ்ட்டு தான், உத்திரட்டை இருந்தாலும் பெஸ்ட்டு தான். எனக்கு வேண்டியது நேயர்களுக்கு, எனக்கு இல்லை நேயர்களுக்கு வேண்டியது புதனும் சனியும் தன்னை விட்டு போகாது. அப்படி நிலைமை இருந்தால் உச்சத்துக்கு வந்துடும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு. சரி, விளக்கம் தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்னென்ன உங்களுக்கு என்னென்ன வகை தொழில், கல்வி, முழுக்க முழுக்க உங்களுக்கு கல்வி தான், முழுக்க முழுக்க கல்வி. அதுக்கடுத்தது வசனங்கள், பாடல்கள், நாட்டியம், நாடகம், எழுதுதல், பல்கலைக்கழகம், இந்த மாதிரி எழுத்து சம்மந்தப்பட்டது, யூனிவர்சிட்டி, டியூஷன் சென்டர், பாருங்கள் டியூஷன் சென்டர், நூல் நிலையம், லைப்ரரி, பெரிய பெரிய லைப்ரரி பார்த்தீங்களா, அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா, லைப்ரரி, ஆராய்ச்சி பண்ணக்கூடியது. வணக்கத்துக்குரிய அப்துல் கலாம் எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்க, வெளிநாடு, என்ன நீங்கள் வந்து உபயராசி, உபயலக்கணம், உபயராசி, வெளிநாடு. அப்போ இந்த மாதிரி தொழில் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக ஏன்னா உங்களுக்கு அற்புதமான நேரம் இப்போ தான் வருது. ஏன்னா நீங்களும் ஒரு பக்கத்தில் அஷ்டமத்து செல்ல கஷ்டப்பட்டவங்க தான் ஒரு காலத்தில். இப்போ சனீஸ்வரோட சம்பந்தம் இல்லாமல் இப்போ கிளியராக இருக்கும் பொழுது நிச்சயமாக உயர்வுக்கான வழி 2025 உங்களை உயர்த்தி கொள்ளக்கூடியது, உங்களுக்கு குறிக்கோளாக இருக்கக்கூடியது, உங்களை வாழ வைப்பது 2025 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு என்னென்ன தொழில் அதை மட்டும் தயவு செய்து எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஏஜென்ட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பேங்க்கு ரொம்ப போகக்கூடாது, ஏன்னா கன்னிக்கு வருது. மிதுன ராசிக்காரவங்க வெளிநாட்டுக்கு நிறைய போகலாம். பேச்சு, அரசியல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கூட நீங்கள் போல வாக்கு தானே, ஜோதிடம், கணித ஆசிரியர், முக்கியமாக கணித ஆசிரியர், அதில் தமிழ் ஆசிரியர் கொஞ்சம் கம்மி தான், கணித ஆசிரியர் எல்லாமே நீங்கள் போகலாம். அப்போ எஜுகேட்டட் டிபார்ட்மெண்ட்டு அதே மாதிரி எஜுகேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு, அது கவர்மெண்ட்டாக இருந்தது. இப்போ சிம்ம லக்கணமாக இருந்தால், மிதுன ராசியாக இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு போயிருவீங்கல்ல. கடகலக்கணம் தானே போகணும்ல, கடகலக்கணம் தானே போயிடலாம். 12 இருந்தாலும் உங்களுக்கு கொடுப்பான். என்ன சிக்கல், மேசம் இருக்கக்கூடாது, விருச்சகம் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அழகாக நீங்கள் போகலாமே. ஆக கண்டிப்பாக உங்களுக்கு 2025 இந்த 3 பயிற்சியுமே உங்களுக்கு ஒரு நன்றாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் சுமாராக இருக்கும். முக்கியமாக உங்களுடைய குரு பயிற்சி உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. என்றைக்குமே தான் வீட்டை கெடுக்க மாட்டாங்க, தான் வீட்டுக்கு தான் குழந்தைய, அதாவது செவரு வச்சு தான் சித்தர் எழுதணும். அப்போ குரு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிடுவார். ஸ்டாண்டிங்கை வச்சுக்கிட்டு 5, 7, 9 பார்வையை பார்ப்பார். எல்லா வகையிலையும் உங்களுக்கு சிறப்பை கொடுப்பது, அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர். அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் விட்டீங்க போச்சு. அவருடைய காயத்ரி, அவருடைய மூலமந்திரம் மெமரி பண்ணுங்க. விநாயகர் அகவலை மெமரி பண்ணுங்க. குழந்தைகளுக்கு ஊட்டுங்க, தயிர் சாதத்தை ஊட்டுங்க. இப்போ தயிர் சாதம் ஊட்ட மாட்டீங்க, எங்களுக்கு தெரியும் எந்த சாதம் ஊட்டுறீங்களோ. ஆனால் விநாயகர் அவங்கள ஊட்டுங்க, ஒரு திருக்குறளை ஊட்டுங்க. அப்படி கொண்டு வாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைகள் படிக்க வைக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு மெமரிங் வரும். அந்த மாதிரி கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக மாறும். அதில் பிற்பகுதி உங்களுக்கு நல்லாயிருக்கும். போதுமா? பிற்பகுதி உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆக நிச்சயமாக அதில் என்னென்ன நட்சத்திரம் எடுத்து, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசீரிசம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய எல்லா சரவணபவன் இருக்கக்கூடிய அந்த குமாரஸ்தவம்
பாம்பன் சுவாமிகளிலே குமாரஸ்தவம், சண்முக கவசம், குரு கவசம், குரு சம்பந்தப்பட்ட அனைத்தும், கல்வி, சரஸ்வதி கடாட்சம், அயக்ரீவர், முக்கியமாக மிதுன ராசிக்காரவங்களுக்கு அயக்ரீவர் நல்லா வழிபடுங்க. அதில் முக்கியமாக மிருகசீரிசக்காரவங்களுக்கு மிக சிறப்பானதை கொடுக்கும் முருகனுடைய வழிபாடு. அடுத்த திருவாதிரை, ஆதிரை, திருக்கொள்ளிக்காடு ஒரு தடவையாவது போயிட்டு வந்துருங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரவங்க எல்லா மங்களத்தையும் கொடுக்கக்கூடியவன் திருக்கொள்ளிக்காடு, திருவாதிரை, ஆதிரை நட்சத்திரத்துக்கு. அடுத்தாற்போல் நீங்கள் சிதம்பரம் போகலாம், திருவலங்காடு போகலாம். அந்த நடராஜர் சம்பந்தப்பட்ட எந்த ஆலயம் உங்களுக்கு அருகில் இருக்குதோ, திருநெல்வேலியில் 5 பெரிய நடராஜருடைய சந்நிதி இருக்குது, அப்படி போகலாம். அப்போ திருவாதிரைங்கிறது அவருடைய நட்சத்திரம், ஆதிரைக்கு உரியதுலேயே, அதனால் அந்த மிக ஒளி பொருந்திய நட்சத்திரம். அது கூட ஒளி மங்கிட்டு வருதாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒளி மங்கிட்டு வரதாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி திருவாதிரைக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது புனர்பூசம். புனர்பூசம் அன்னை உமையவள் பார்வதி தேவிக்கு உலகத்தில் மற்ற ஆலயங்களை விட வளைகாப்பு போட்டு மங்கைக்கு சிறப்பு செய்த இடம். மஞ்சள் குங்குமம் எல்லா மங்கையருக்கும் குதூகலமாக கொடுத்து கொண்டாடும் திருத்தலம் நெல்லையப்பர் சுவாமி, அருள்மிகு காந்திமதி சமேத நெல்லையப்பர். எல்லா ஆலயங்களும் போக இந்த நெல்லையப்பருடைய கோபுர வாசல் பாருங்க, மெயின் கோபுரத்தை பாருங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பாருங்க. அந்த கீழே அவ்வளோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், கலை நுணுக்கத்தோட நெல்லையப்பர். அப்படி கட்டியிருக்காங்க பாண்டிய மன்னர்கள், அந்த காலத்தில் மன்னர்கள், சக்கரவர்த்திகள். அப்போ நெல்லையப்பர் திருநெல்வேலி நெல்லுக்கு காப்பீடு செய்யக்கூடிய இடம், நெல்லுக்கு காவல் கொடுக்கக்கூடிய தெய்வம் யார்? நெல்லையப்பர். அங்கே தான் மிகப்பெரிய அல்லுனா போதும் தண்ணி வராது, தாமிரந்தான் வரும். திருநெல்வேலியினுடைய நதியில் அல்லணும்னா நீர் வராது. நானும் எத்தனை தடவை தண்ணி நிற்கவே மாட்டேங்குது, அங்கே பூரா கையில் அள்ளி பார்க்குறேன், இடுப்பளவு அள்ளி பார்க்குறேன், தாமிர துகள் தான் வருது. இப்போ இருக்குதா என்னன்னு தெரியல, நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட கருணை வடிவான அம்பிகை காந்திமதி தாயாரை வணங்கி வழிபடுவோம். நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு பிற்பகுதியில் மிக சிறப்பான ஆண்டாகவும் இருந்தாலும் முற்பகுதியில் அந்த மார்ச் ஏப்ரலுக்கு மேலேயே உங்களுக்கு சிறப்பாக, ஏன்னா உங்களுக்கு நட்பு கிரகமாகிய அவரே வந்துடுறாருல, உங்களுக்கு 8க்கு 9க்குரியவர் வந்துடுறாரு. அட்டமாதிபதிக்கும் பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சனீஸ்வரன் 10க்கு வரும்போது சிறப்பாக அமைந்துடுவீங்க, கவலை வேண்டாம். அடுத்தது உங்களுக்கு பச்சை கலர் ராசிநாதன் எம்பெருமான் பெருமாள் வழிபாடு, கண்ணன் வழிபாடு, ராமர் வழிபாடு. ஏன்னா ராமர் குரு அங்கே ஜென்மத்துக்கு அங்கே தான் வர்றாரு இல்லையா, ஜென்ம குருவில் தானே எங்கே போகிறான்னு தெரியும். அதனால ராமர் வழிபாடு. மிக நேயருக்கு பணிவாக சுவாமிஜியுடைய ஐயாவுடைய பணிவான விண்ணப்பம், மதுரை எம்பதியில் வடக்கு வழி வீதியில் உள்ள புதன் சாப நிவர்த்தி பெற்ற திருத்தலம் ஆதி சிவ சொக்கநாதர். அந்த திருக்கோயிலுக்கு சென்று பச்சை வஸ்திரம், மறிக்கொழுந்து மலர், பாசிப்பயிறு, இந்த பச்சை சம்பந்தப்பட்ட எல்லா மலர்களும் வச்சு நல்ல சகசரநாமம் புஷ்பாஞ்சலி பண்ணி உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அது எதுவாக இருந்தாலும் சரி, புனர்பூசமாக இருந்தாலும் சரி, திருவாதிரை இருந்தாலும் சரி, மிருகசீரிடம் இருந்தாலும் சரி, இதெல்லாம் செஞ்சு வழிபாடு பண்ணிப்பாங்க. அந்த கோயிலுக்கு போங்க. நிச்சயமாக ஜென்மகுரு உங்களுக்கு பயப்படவே வேண்டாம். ஏன்னா பகை வீடு இல்லையா, புத்திசாலியும் பலசாலியும் ஒன்று சேர்ற இடம் இல்லையா, அதுக்கு தான் திருப்பி சொல்கிறோம், அந்த இடத்துக்கு போக சொல்லுங்கள். அந்த திருத்தலத்துக்கு போங்க. அதுக்கு போக முடியாதவங்க பக்கத்தில் திருவாதூர் இருக்குது, அந்த திருவாதூரம் குருநாதர் மாணிக்க வாசகம் பிறந்த பூமி, ஜென்ம பூமி, அதுக்கு போங்க. அப்படி போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்படி வரும்போது நிச்சயமாக மிதுன ராசி நேயர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கலர் பச்சை யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் பிளாக்கும் எடுத்துக்கோங்க. மேலே பச்சை சட்டை, கீழே கருப்பு வேஷ்டி. ஐயப்பொங்கலுக்கெல்லாம் போகிறோம்ல, வீட்டில் அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்கள் வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி கலரில் அடிங்க. உங்களுக்கு நான் தெரிஞ்ச நம்பரு 41 கமர்ஷியல் நம்பரு, 50 உச்ச நம்பரு, 14 ஆட்சி நம்பரு, இப்படி நம்பரில் கமர்ஷியலில் வைங்க. இந்த மாதிரி வியாபாரத்துக்கு இந்த மாதிரி நம்பரில் வைங்க. மிதுன ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும்.
அதே மாதிரி கும்பலக்கணம் உள்ளவங்களுக்கும் யோகா 5க்கும் கும்பலக்கணம் உள்ளவங்க நீங்கள் வைக்கலாம். மகர லக்கணம் அதை விட சிறப்பாக இருக்கும். 6க்கு 9க்குரியவர். மகர கும்ப லக்கணத்துக்குலாம் 41 50 வச்சா மிக சிறப்பாக வருவீங்க. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், சனியை சம்பந்தப்பட்டு மிதனத்துக்கு கன்னிக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால இப்படி நண்பர்களை கூட்டி வந்தால் உங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். 52% மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். 2025 எப்படி வந்து இவங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, சென்ற வருடம் நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் சந்திச்சு வந்துட்டோம். ஏன்னா அதனுடைய வருடத்தோட கூட்டுத்தொகை 8 குரோதி வருடமாகி இயற்கையிலேயும் சரி நம்மளுக்கு பலவித இதுலேயும் சரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் கடந்து வந்துட்டோம். மிதுனம் வந்து அம்மா அஷ்டம சனி போய் அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவான்களுக்கு வந்து ராகு போகிறாரு, கேது போகிறாரு, சனி போகிறாரு, இன்னும் மாற்றங்கள் ஆகிக்கொண்டே இருந்தாலும் இன்னும் வந்து இப்போ குருவும் விரயத்தில் வந்து எங்களால் சமாளிக்க முடியாமல் இருக்கிறோம். இப்போ வந்து அடுத்த வருடமாக கிரக பயிற்சி 3 பேரும் சேரப்போ கர்மகிரகங்கள் மொத்த பேரும் பயிற்சி ஆக போகிறாங்க. எப்படி தான் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு கேட்குறவங்களுக்கு மிதுனம் மீண்டெழும் அப்படின்னு வந்து சொல்லலாம். புத்துணர்வு பெற்று ரொம்ப சிறப்பாக செயல்பட போகிறீங்க. ஏன்னா கிரக நகர்வுகள் அப்படி இருக்குது. மாத கிரகங்களும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த காலகட்டம் நல்லா வந்து எந்துவாக உங்களுடைய முயற்சிகளை வந்து சிறப்பாக போடலாம். முயற்சிகளை போடுங்க, உழைப்பை வந்து நல்லா வந்து ஸ்ரத்தையாக போடுங்க. உங்களை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கொள்ளும் பொழுது மிதுனம் வந்து மிளிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா மிதுனத்துக்கு இந்த காலகட்டம் வந்து உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதற்களவு லாபம்னு சொல்லியாச்சு. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 10ல் வந்து சனி பகவான் வந்துடுவார், 9ல் உங்களுக்கு ராகும் வருவார். அதே மாதிரி உங்களுக்கு ஏப்ரலுக்கு மேலே குருவும் வந்து ராசியில் அமர்ந்துருவார். சுப விரயங்கள் அதிகரிக்கும். நம்ம விரயங்களை மாற்றிக்க போகிறோம். 7 10 கூடையவர் நம்மளுக்கு ராசி லக்னத்தில் வந்து அமரும் பொழுது நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நன்மை தீமை இதெல்லாம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே கலந்தே வரும். இப்போ இந்த காலகட்டம் என்ன பண்ணுறோம், ஏன்னா புதுமை விரும்பிகள் நீங்கள் எப்போ வந்து கண்ணு பார்த்தா கை செஞ்சிடும் அந்தளவுக்கு வந்து ஒரு திறமைசாலி. அப்போ நிறைய வந்து உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நிறைய டெவலப்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கணும், நிறைய டெவலப் பண்ணிக்கணும். அதே படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் உங்கள் நாலேஜை வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அப்கிரேட் பண்ணிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் யாரும் எட்ட முடியாத ஒரு உச்சத்தை அடைவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழில், பிஸ்னஸ், அதே போல் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல் நீங்கி உங்களுக்கு எல்லாம் கிடைக்க பெறுவது, மாணவர்களுக்கு கல்வி, வெளிநாட்டு கல்வியிலேருந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருந்து அனைத்துமே இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இப்போ வந்து மிதுனம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய முயற்சி இப்போ ஒரு தடவை போடுறீங்க, அந்த முயற்சி வந்து உங்களுக்கு வந்து முடியல அப்படின்னா சோர்ந்து போகக்கூடாது. அதை வந்து நீங்கள் திருப்பி வந்து ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் வந்து நீங்கள் சிறப்பாகவே பெற்றுக்கொள்ளலாம். இது வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே வந்து பிரச்சனைகள்லாம் இருந்ததுமா அப்படின்றவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். தாராளமாக அந்த குழந்தை பாக்கியம்லாம் கிடைப்பது, கலத்தரத்தின் உடல்நிலையில் ஏதாவது வந்து ஒரு பிரச்சனைலாம் இருந்தால் அதெல்லாம் வந்து தீர்வது, பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது, இதெல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மிதுனம் இந்த காலகட்டம் வந்து வம்பு வழக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து தீர்வது. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஒரு வண்டி வாகனங்களில் பிரயாணிக்கிறோம், அதே போல் நம்ம ஒரு உறவுகள் சார்ந்த விஷயத்துலலாம் இது வரைக்கும் எனக்கு வந்து யாருமே வந்து எனக்கு அன்பை தரல, என்கிட்ட வந்து முகம் சுழிச்சிட்டு போயிட்டாங்க, இந்த உறவு வந்து எனக்கு இருக்குமா இருக்காதா, இந்த உறவுகிட்ட எனக்கு அன்பு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். உங்களையும் புரிஞ்சுக்குவாங்க, உங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அன்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு 2வது திருமணம் நடைபெறுவது, திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் இருந்தால், தசாபதிகளாக சிறப்பு இருந்தால் மீண்டும் வந்து கூடுவது, காதல் இனிப்பது, காதல் வந்து திருமணத்தில் முடிவது, எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களாக இருக்குது. கடன் ஒரு சிலருக்குலாம் அடைவது, கடன் சார்ந்த விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவது, இதற்கெல்லாம் வந்து வைத்தியெல்லாம் கிடைத்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு தசாபுதிலாம் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் போகும் இல்லையா, அவங்கெல்லாம் மட்டும் ரெகுலர் வந்து ஒரு உடற்பயிற்சி வைத்து கொள்வது, இல்லை ஒரு நடைப்பயிற்சி வைத்து கொள்வது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மிதுனம் வந்து நீங்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் வந்து அந்த கோயிலில் வந்து அன்னதானத்துக்கு நிறைய கொடுங்க. அங்கே அந்த கோயிலில் பிரசாதம் செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய அந்த சமையல் செய்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்வு வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு.
உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, உங்களுக்கு எதுக்கு வந்து அது சப்போர்ட் பண்ண போகுது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம அதை குழந்தை பாக்கியம் போது கவனம் வருது. நிறைய நாளாக நாங்கள் வந்து குழந்தை பாக்கியத்திற்கோம் நிறைய மருத்துவம்லாம் செஞ்சிட்டோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்கலன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து நல்லா அதற்குரிய மருத்துவங்கள் எல்லாம் வந்து கிடைக்கப்பெறுவது வந்து நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். மிதுனம் மிதறக்கூடிய காலம் இந்த வருடம் நல்லா சிறப்பாக. அதான் சொல்லிட்டேனே ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டார்டிங்கில், அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகள் தான், உங்களால் முடியும், ஐ கேன் டூ இட், ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட். அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய வெற்றியினுடைய எல்லை வந்து விரிந்து கொண்டே போகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிதுனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் முன்னேறக்கூடிய ஆண்டாக இது இருக்கும். இதனால் வரைக்கும் பட்ட துன்பங்கள் எல்லாம் விலகிடும். ஏனென்றால் 12ஆம் இடத்தில் இருந்த குரு ஜென்மத்துக்கு வருகிறார். ஜென்மத்துக்கு வருவதும் சுமாரான பலன்தான், இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் நன்றாக இருக்கிறது. 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கிறார். முக்கியமான இடங்களை பார்க்கிறார். அந்த வகையில் நல்ல கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும். 12 இந்த குரு உங்களை இடத்தை மாற்றி அமைத்திருப்பார், செலவுகளை உண்டு பண்ணியிருப்பார், நஷ்டங்களை உண்டு பண்ணியிருப்பார், பேரை கெட்ட பேராக்கியிருப்பார், அவமானப்படுத்தியிருப்பார், இதெல்லாமே நடந்திருக்கும். அந்த வகையில் இப்போது நல்லபடியாக வரப்போகுது. அடுத்ததாக இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருந்த சனி பகவான் 9 சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வரார். அது ஒரு நல்ல விஷயம்தான். அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருந்த ராகு 9ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல இருந்த கேது 3ஆம் இடத்துக்கு வருகிறார். இதை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய சொந்த முயற்சியால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அப்போது அடுத்த வருஷம் மிதுன ராசிக்காரங்க தன்னுடைய சொந்த முயற்சியில் இறங்கணும். யார் எது சொன்னாலும் கேட்கக்கூடாது. தங்களுடைய தைரியம், திறமை, துணிச்சல் எல்லாத்திலையும் ஈடுபட்டு வெற்றியை பிடிக்கணும். உங்களுடைய இளைய சகோதரம், அது இல்லாமல் உங்களுடைய கணவன் இருந்தால் மனைவி வழி உறவு, மனைவியாக இருந்தால் கணவன் வழி உறவு மூலிமா உறவுகள் பலப்படும், அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். சிறு சிறு விபத்துகள் ஏற்பட்டாலும் பிரச்சனை வராது. அடிக்கடி பிரயாணங்கள் தொடர்ந்துபடி இருக்கும். இதனால் வரைக்கும் வீடு விஷயத்தில் பிரச்சனை இருந்தாலும் வீடு விஷயம் பிரச்சனையாக விலகி உங்கள் கைக்கு வந்து சேரும். அது வீடாக இருக்கலாம், மனையாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம். சொந்த வீடு வாங்கி பார்த்துருவீங்க, சொந்த வாகனம் வாங்கி ஓட்டி போவீங்க, இதெல்லாமே நடக்கும். அடுத்ததாக அதிர்ஷ்டம் வந்து சேரப்போகுது. உங்களுக்கு பல வகையில் தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த திறமைகள் எல்லாமே இப்போ முன்னுக்கு வந்து நிற்கும். மேலர்களுடைய பார்வை உங்கள் மேல் பட்டு அது மூலிமா நல்லா நடக்கும். போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க, இதெல்லாமே நடக்கும். இருந்தாலும் கொஞ்சம் உடல் நலத்திலே அக்கறை கண்டிப்பாக வேணும். ஜென்மகுரு வந்திருக்கனால உடல் நலத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். அடிக்கடி பயணங்கள் போயிட்டு வரணும், வெளியே போயிட்டு வரணும், சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துடணும், தியானம் பண்ணணும், அன்றைய நாள் நல்லா இருக்குன்னு சொல்லி இறைசக்தியை வேண்டிக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் முதல் 4 வருடங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் கூட அதெல்லாம் தீர்க்கப்பட்டு அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நல்லபடியாக நடக்க போகுது. மேற்கொண்டு பார்த்தீர்களானால் உங்களுக்கு திறமையை வெளிப்படக்கூடிய ஆண்டாக அடுத்த வருடம் இருக்க போயிருக்கு. அப்போ உங்கள் திறமையை வெளிப்படுத்தி கொண்டு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் திறமை வெளிப்படும் கண்டிப்பாக. அது மூலிமா நல்லா நடக்கும். உங்களுடைய நெருங்கிய நட்பு, நெருங்கிய உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய எந்த விதமான பிரச்சனை பண்ணாமல் அவங்களுடைய தொடர்பை அதிகரிச்சுக்கணும், நெருக்கத்தை அதிகரிச்சுக்கணும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவர் மூலிமா நல்ல நட்பு விஷயங்கள் எல்லாமே நடக்கும். எப்பயுமே ஒருத்தருக்கு கொஞ்சம் நேரங்காலம் சரியில்லைன்ற போது கூட்டு முயற்சியால் ஜெயம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போது கூட ஒருத்தர் வச்சுக்கிட்டா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுக்கு தான் அந்த நல்லவர், வல்லவர் அப்படி இருக்கலாம். அது நெருங்கிய நட்பாக இருக்கலாம், நெருங்கிய உறவாக இருக்கலாம். அது மூலிமா உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. அடுத்ததாக மாமன் வகை உறவு, மைத்தனர் உறவு இதெல்லாமே கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அது சில பஞ்சாயத்து மூலிமா நீக்கப்பட்டு சரியாயிடும். மனஸ்தாபம் வந்து போகும். அது இல்லாமல் திடீர் வேலை வாய்ப்புகள்லாம் உறுதி செய்யப்படும். திடீர்னு நல்லா ஒன்றுமே வேலை இல்லாமல் உட்காந்துருப்பீங்க, திடீர்னு அதிர்ஷ்டமாக வேலை கிடச்சி திடீர்னு வெளியூர் நடப்பிடுவீங்க. அது மாதிரி நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அயல்நாட்டு தொடர்பு மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். அந்நிய இனத்தவர், அந்நிய மதத்தவர், அந்நிய மொழி பேசுகிறவங்க
இது மாதிரிலாம் வேறுபட்டிருப்பாங்க இல்லையா மக்கள், அவங்க மூலிமா நல்லது நடக்கும். அதை நீங்கள் சோதிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். உங்களோட வரவங்க, பழகிறவங்க, உங்களுக்கு உதவி பண்ணுறவங்க எல்லாமே பார்த்துக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரம்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி புதனாக சொல்லப்படுகிறார். அதில் புதனுடைய லக்ஷ்மி தாயார் அப்படி சொல்லுவாங்க. ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடாஜலபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த தெய்வங்களை வழிபட்டு வரணும். இரு தெய்வங்களுக்குரிய விசேஷமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். பொதுவாகவே இந்த மிதனராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இரட்டை பிள்ளையார்னு சொல்லுவாங்க. ஒரு பிள்ளையாருக்கு பதிலாக 2 பிள்ளையார் இருக்கும். அது எங்கேயுமே சகஜமாக காணாது, ஒரு சில இடத்துல இருக்கும். அப்பேற்பட்ட இந்த இரட்டை பிள்ளையார், ஒரே கோயிலில் 2 பிள்ளையார் இருக்கலாம், இல்லைன்னா 2 சன்னதியில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இரட்டை பிள்ளையாரில் வழிபட்டு வரணும். அது மாதிரி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏற்ற ஒரு நல்ல பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே இல்லைன்னா கூட காலையில் ஒரு பிள்ளையாரை வழிபடுங்க, மாலையில் ஒரு பிள்ளையாரை வழிபடுங்க. அந்த நாளில் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல விசேஷமாக பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரே நாளில் அந்த 2 பிள்ளையாரை தரிசனம் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். அது இல்லாமல் உங்களுடைய தான தர்மங்கள் நீங்கள் பண்ணும்போது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு நிறைய தேவையானங்களை வாங்கி கொடுக்கணும். அவருடைய கல்வி வளர்ச்சிக்கு கல்வி உபகரணங்கள், ஆடைகள் எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக செய்யலாம். எல்லாமே சில குழந்தைகள் ரொம்ப ஆசைப்பட்டுருக்கோம் மற்ற குழந்தைங்களை பார்த்து. அது உங்களால் முடிஞ்சதாக இருந்தால் அதை சரி நிறைவேற்றி கொடுக்கலாம், அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கலாம். அது எவ்வளோ பெரிய விஷயன்றது உங்களுக்கு அப்புறமா தான் தெரியும். அதனுடைய புண்ணியம் அளப்பரியது. ஒரு குழந்தையுடைய நீண்ட நாள் ஆசையை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க, அல்லது கொண்டாடும் இடத்திலே அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த குழந்தைக்கு நீங்கள் அந்த ஆசையை நிறைவேற்றினீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும், நடக்காத விஷயம் நடக்கும். இதெல்லாம் சூட்சமான பரிகாரம் தான். நான் எப்பவுமே ஆராய்ச்சி பண்ணி அனுப்பப்பட்டு தான் சொல்லிட்டு வருவேன். அந்த வகையில் தான் சொல்லிட்டு வரேன். இது இல்லாமல் இரட்டை குழந்தைகள் சொல்கிறாங்களே, ட்வின்ஸ் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களில் ஏழை, இப்போ எல்லாருக்குமே பணக்காரங்களுக்கு தான் அப்படி பிறக்கணும்னு அவசியம் இல்லை, ஏழை பழக்கும் பிறக்குது. இப்போ அவங்க அதை காப்பாற்றி கரை சேர்க்கறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி உங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா, காதில் கேட்டிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு போய் உதவி பண்ணிட்டு வரலாம். அந்த இரட்டை குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். உங்களால் முடிஞ்சால் ஒரு குழந்தைக்கு உதவி பண்ணலாம், இல்லைன்னா 2 குழந்தைக்கு பண்ணலாம். உங்களால் முடியலன்னா குரு முயற்சியால், கூட்டு முயற்சியால் சேர்த்து அவங்ககிட்ட வாங்கி கலெக்ட் பண்ணி உதவி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். உதவி பண்ணணுன்னு உங்கள் மனநிலை வந்துருச்சுன்னா எப்படி வேணாலும் பண்ணிடலாம். அந்த எண்ணம் வரணும். அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் செஞ்சாகணும். அப்போது அந்த 2025 பலன் உங்களுக்கு நல்ல பலன் தான் நடக்கும். கெட்டு பலன் வந்தால் கூட அது நல்ல பலன் ஆகிடும். அதுக்காக தான் இப்போ சொல்லிட்டு வருது. அது இல்லாமல் உங்களுடைய கௌரவம் குறைவுக்குண்டான வாய்ப்புகளும் வரும். அப்போ நீங்கள் கவனமாக இருந்து பார்த்துக்கணும். உங்கள் மதிப்பு மரியாதை குறையிறது, கௌரவம் குறையிறது, அதெல்லாமே பார்த்துக்கணும். எது விட்டு கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் தான் விட்டு கொடுக்கணும். இது நம்ம முக்கிய உறவுகளை நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தாய் தந்தையாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம். இவங்களாம் முக்கியமான உறவு தான். இவர்களை நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், அவ்வளோதான். இவங்க தான் முக்கியமான உறவு. அவங்ககிட்ட பிரச்சனை வந்தால் கூட அது சரி பண்ணிக்கணும், தவறு கிடையாது. இல்லை என்றால் உங்களுக்கு பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் வரும், பாதிப்புகள் அது அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க? எப்பயுமே நெருக்கமான உறவுகளும் நெருக்கமான நட்புகளும் தான் உதவி பண்ணுவாங்க. இது எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். அந்த உறவுகளை நீங்கள் பலப்படுத்திக்கணும், அவங்ககிட்ட பகை வராமல் பார்த்துக்கணும். இதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையாக இருக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் நினச்சி என்ன சாதித்து காட்டுவீங்க. முதல் 6 மாதங்களுக்கு பிறகு வரக்கூடிய 6 மாதங்கள் நல்லா தான் இருக்க போகுது. நல்ல வழியில் போக போகிறீங்க, நல்ல விஷயம் நடக்க போகுது, மேன்மேலும் நல்ல முன்னேற்றமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த 2025 நல்லதும் கெட்டதும் இரண்டும் உங்களுக்கு கலந்து தான் வரக்கூடிய ஆண்டாக இருக்குது, சமமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லி நான் சொன்ன இறைப்பரிகாரம் தானதமெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் ஏற்படும் சொல்லி, எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும்னு சொல்லி
வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு 2025 புத்தாண்டு பலன்கள் மிக சிறப்பாகவும் இருக்கும். அதே சமயத்துல சில இன்னல்களை தரக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும். என்ன மேடம் முதல்லயே இப்படி மாதிரியா சொல்றீங்க, எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் பிடிக்கும், எங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனே பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் மிதுன ராசி அன்பர்கள் தான். ஆனா வாழ்க்கையினுடைய சில விஷயங்களை நீங்க இந்த வருடம் கத்துக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. எங்க நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, எங்க நம்மளுக்கு ஒரு தடங்கல்கள் வருதோ அங்கதான் நம்ம சில விஷயங்களை நோக்கி பயணிப்போம். அத மாதிரிதான் இந்த 2025 இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களை கற்பிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. ஏற்கனவே அஷ்டம சனியில நிறைய கத்துக்கிட்டாச்சு மேடம், இனிமே கத்துக்கிறதுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடமாற்றம் இருக்கு. அந்த இடமாற்றத்தினால உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகள்ன்றது காத்துட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் இடமாற்றம் பண்ணிக்கலையோ, நாங்க சொந்த வீட்டுலதான் இருப்போம், எங்களுக்கு இடமாற்றம் செய்யறதுனால எந்த விதமான ஒரு லாபமும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2025 சில விதமான தொந்தரவுகளை, அதாவது சொத்துக்கள் மூலமாக தொந்தரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல கடன் பிரச்சனைகள், இந்த மாதிரியான அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் கடன் வாங்கி தான் சில விஷயங்களை நீங்க எப்போதுமே செய்வீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி அந்த புதன் பகவான். புதன் சொன்னாலே பாத்தீங்கன்னா கடனுக்கு உண்டான ஒரு காரண கிரகமாக தான் இருக்கு. அந்த கடனுக்கு உண்டான அந்த காரண கிரகமாக இருக்கிறதுனால இந்த மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே அந்த கடனை வாங்கிதான் சில விஷயங்களை செய்யணும்னு இருப்பீங்க. இந்த வருடம் இந்த 2025 அந்த கடன் வாங்கக்கூடிய அந்த பழக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சில விஷயங்கள் ஆடம்பரமாக செலவு பண்றது, இல்ல நீங்க 2024 பாத்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து புதிதாக வீடு வாங்கணும்னு நினைச்சு அதற்குண்டான ஒரு முயற்சிகள்ல இறங்கியிருப்பீங்க. அந்த முயற்சிகள் அப்படியே இது மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாம போட்ட இடத்துல அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த வளர்ச்சியும் இல்லாம இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கடன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த கடன் கிடைக்கும் போது எப்படியாவது நம்ம அதை நல்லா பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஆசைகளும் வரும். அதனால சில இடத்துல நீங்க மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால ரொம்ப கவனத்தோட செயல்படுங்க. இல்ல உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்ற இருக்கும்போது அந்த விஷயங்களை நீங்க துணிச்சலாக செய்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு, இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள், நான் சொன்ன மாதிரி சொத்துக்கள் மூலமாக வளர்ச்சிகளும் சொத்துக்கள் மூலமாக இறக்கங்களும் இருக்கக்கூடிய ஒரு வருடங்களாக தான் இந்த 2025 இருக்கு. யாருக்காவது பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த வருடம் அது அதிகமாகக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு சில சமயம் சாதகமா ஆகிறது அது எதிரிகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025 இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள், திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். அந்த வெளிநாடு வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துங்க. ஏன்னா நீங்க உங்களுடைய குடும்பத்தை விட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையில இல்ல. இந்த மிதுன ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு ஹோம் சிக்ல தான் இருப்பீங்க. அம்மாவை அப்பாவையும் விட்டுட்டு எப்படி போறது, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை விட்டு எப்படி போகிறது, என்னுடைய குடும்பத்தை விட்டு கணவன் மனைவி இந்த மாதிரியா குழந்தைகளை விட்டு நான் எப்படி போறது, இந்த மாதிரியான ஹோம் சிக் இருக்கும். இப்ப கிடைக்கக்கூடிய 2025 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெம்பரவரி தான். அதாவது நீங்க இப்போ போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீண்ட கால வளர்ச்சின்றது இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அதனால வெளிநாட்டு வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. வெளிநாட்டுல தொழில் செய்யக்கூடிய, அதாவது எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஏதாவது வருது, இல்ல இங்க இருந்துகிட்டே வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சில வாய்ப்புகள்லாம் வந்தா தாராளமாக அதுல மூவ் பண்ணிக்கோங்க. யாருமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தாம மாற்றம் செய்யாம இருந்தீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் மிதுன ராசியில ரொம்ப நேர்மையா, நாங்க படிச்ச படிப்புக்கு எங்களுக்கு இதுதான் வேணும், இது இல்லாம நான் வேலைக்கே போக மாட்டேன்னு கடந்த 2 வருஷங்களாக நீங்க ரகலை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த பிடிவாதத்தெல்லாம் இந்த காலகட்டத்துல விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதை முதல்ல போங்க. அந்த வேலையிலிருந்து அதிகப்படியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025
இருக்க போகுது இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு. மிதுன ராசி அன்பர்கள் இந்த 2025 பாத்தீங்கன்னா நீங்க அதிகப்படியான ஒரு கடன்களை பெறுவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா சொத்து சுகத்துல நிறைய ஒரு வளர்ச்சிகளை காண்பதற்கும், ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் 3ஆம் இடத்துல வர்றதுனால சொத்துக்களை வாங்குவதற்கு ரொம்ப முனைப்பாக இருப்பீங்க. எப்படியாவது நமக்குன்னு ஒரு சொத்து வாங்கிடணும் அப்படின்னு. ஏன்னா அந்த சொத்துனால நிறைய அவமானங்களை அசிங்கங்களை சந்தித்த அன்பர்கள் நீங்களா தான் இருப்பீங்க. அதனால அந்த சொத்து வாங்குறதுல ரொம்ப முனைப்பாக இருப்பீங்க. வாங்குங்க, வேண்டான்னு சொல்லல, கொஞ்சம் கவனமோட வாங்குங்க. ஏன்னா அதுல சில டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் போகிற சமயத்துல சில விஷயங்கள்ல உங்களுக்கு தடைகள்லாம் வரும். அதனால ரொம்ப கவனமோட செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த 2025 நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த வருடம் அதிகப்படியான வளர்ச்சி, ஏன்னா குரு பகவான் அந்த ராசிக்கே வர்றதுனால படிப்புல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்க போது. மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா படிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அட்டெம்ப்ட் வைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருந்திருக்கும். நிறைய படிச்சிருப்பீங்க, கடைசி பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்ல போய் உங்களுக்கு ஒரு மறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. சில பேர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதியிருப்பீங்க, அதெல்லாம் ஒரு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கு. இந்த வருடம் அப்படி கிடையாது. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த குரு பகவான் இருக்கிறதுனால இந்த மாதிரியான மாணவ செல்வங்களுக்கு படிப்பு சம்பந்தமான வளர்ச்சியை கொடுக்கறதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து பாத்தீங்கன்னா நீங்களும் சம்பாதித்து பெரிய ஆளாகக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 ஒரு ஆரம்ப கட்ட ஒரு நிலையை இந்த மாணவ செல்வங்களுக்கு கொடுக்க போகுது. மிதுன ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டு அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் உடல் நலன்ல சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல் நலன்ல எந்த அளவுக்கு நீங்க கேர் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சில மருத்துவ செலவுகள் குறைப்பதற்கு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு அறுவை சிகிச்சை அந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதற்காக நீங்க ரொம்ப பயப்பட வேண்டாம். உடல் நலன்ல கொஞ்சம் கேர் எடுத்துட்டீங்கன்னா சில விஷயங்களை உங்களுக்கு தவிர்ப்பதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்கும். இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய அந்த குடும்ப நபர்களுக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு, இனிமேல் அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இப்பதான் ஏதாவது ஒரு புது பிரச்சனைகள் உருவாவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் மீது அந்த குரு பயணிக்கும் போது அந்த குடும்பம் சம்பந்தமான சில விஷயங்கள்ல உங்களுக்கு வெறுப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். அதனால குடும்பம் பிரியுமா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வெறுப்புகள்ல தான் இருக்கிறோம் நாங்க, ஆனாலும் எங்களுக்கு அந்த குடும்பம் பிரியக்கூடிய சூழ்நிலை வந்துருமா 2025 அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வராது. அந்த மன போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். என்னடா பண்றது, விடுறதுக்கும் மனசு இருக்காது, சேர்ந்து இருக்கிறதுக்கும் மனசு இருக்காது. இந்த மாதிரியான இதனால உங்களுக்கு தொழில் பாதிக்கப்படும், வேலை பாதிக்கப்படும். இந்த மாதிரியான மன சஞ்சலங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. அதனால குடும்பம் சம்பந்தமாக சில விஷயங்களை நீங்க அக்கறை கொள்ளாமல் இருப்பது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த வருடத்துல நீங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாட விடாம பண்ணுங்க. எந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு மன சஞ்சலத்திலிருந்து ஒரு நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா நீங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் நீங்க மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுங்க. மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுங்க. அதுவும் பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா அங்க அலங்காரங்கள் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதிகப்படியான ஒரு கலரா அலங்காரம் பண்ணுவாங்க. அதுல பச்சை நிற வழிபாடு இருக்கக்கூடிய அந்த மீனாட்சியை இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த 2025 வழிபாடு பண்ணீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுடைய தொழில், அடுத்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தமான சில இடையூறுகள் இந்த வருடம் உங்களுக்கு தவிர்க்கப்படும். இது எல்லாமே உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். ஓம் ஏக தந்தாய வித்மகே வக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். மிதுன ராசினருக்கு வருடம் பிறக்கும் போது 2 அதாவது வாக்குஸ்தானத்தில் அவர்களுக்கு செவ்வாய் நீச்சம், 4 கேது, 6ஆம் இடத்தில் 7ஆம் இடத்தில்
அவர்களுக்கு சூரியன், புதன், சந்திரன், 9ஆம் இடத்தில் சனி, சுக்கிரன், 10ல் ராகு, விரய ராசியில் குரு வக்கிரம். மிதுன ராசினருக்கு செயல்பாடுகளில் புத்திசாலித்தனமும் அனுபவமும் வெளிப்படும். விரும்பிய இடத்தில் இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களிடத்தில் அரவணைத்து செல்வது நன்மதிப்பை ஏற்படுத்தும். காரமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது வேண்டும். மிதுன ராசியினர் காரசாரமாக பேசக்கூடாது. பேசும்போது பேச்சில் கவனம் தேவை, இங்கீதம் தேவை. தாய் மாமன் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். கற்பனை சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். கணித துறைகளில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். கணித்துறை, ஐடி சம்பந்தப்பட்டவர்கள் கவனமாக பணியாற்றம் செய்ய வேண்டும். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். குறுகிய தூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். குலதெய்வ கோயில் தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். பூர்வீகத்தில் செல்வமும் செல்வாக்கும் ஏற்படும். தந்தை வழியில் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உண்டாகும். வெளி இடங்களில் உணவுகளை சாப்பிடுவது தவிர்த்தல் நல்லது. ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தம்பதிகளுக்குள் புரிதல்கள் ஏற்படும். வெளியூரிலிருந்து வரன் வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். தந்தை வழி ஒத்துழைப்பால் பூர்வீக பிரச்சனைகள் குறையும். எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். எதிர்காலம் பற்றிய பயம் அகலும். மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். அயல்நாடு சென்று உயர்கல்விக்காக முயற்சி செய்யலாம். சில அலைச்சல்களும் உண்டு. அவர்களுக்கு ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் குறையும். மனதளவில் சிறு மாற்றங்கள் ஏற்படும். சிலர் விளையாட்டுத் துறையில் திறமையினை காண்பித்து நல்ல பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் எதிர்பாராத மாற்றம் நடக்கும். சமூக நல சங்கங்களில் பதவிகள் கிடைக்கலாம். உத்தியோக ரீதியான பயணங்கள் அதிகரிக்கும். சக கலைஞர்களிடம் பணி நிமித்தமான ரகசியங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் தங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வியாபாரிகளுக்கு தொழிலில் உயர் நிலையை அடைய சாதகமான வாய்ப்புகள் அமையும். புதுமையான விஷயங்களை செயல்படுத்துவதில் ஆர்வம் அதிகரிக்கும். வாகன பயணம் தொடர்பான தொழில்களில் ஒத்துழைப்பு ஆதரவு மேம்படும். வரி விஷயங்களில் விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவது நன்மை தரும். விவசாயிகளுக்கு லாபம் ஓரளவு உண்டு. கலைஞர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். வெளியூர் பயண வாய்ப்புகள் தாமதமாகலாம். அரசு வழியில் மதிப்புகள் அதிகரிக்கும். ரசிகர்களின் தன்மைகளை புரிந்து புதிய படைப்புகளை உருவாக்குவதற்கான சூழ்நிலை அமையும். நடனம் மற்றும் அங்கீகார அலங்கார துறைகளில் ஃபேஷன் டெக்னாலஜி உள்ளவர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அதிக கவனம் வேண்டும். பல வருட உழைப்புக்கான மதிப்புகள் கிடைக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவங்கள் உருவாகலாம். நேர்மையுடன் செயல்படுவதால் பொறுப்புகள் மேம்படும். சிலரின் மீது மேலிடத்து நடவடிக்கைகள் பாயும் வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசினருக்கு பிளட் பிரஷர், இரத்த நாள உபாதை, கொழுப்பு அதிகரிப்பு, முதுகு தண்டுவடம், அடிவயிறு உபாதைகளில் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி கோவிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள். தங்களது கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.